ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பவித்ராவுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பேசினாங்க, 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. லைக் மறந்துடாதீங்க, லைக்கே பண்ண மாட்டேங்க, லைக் பண்ணிடுங்க. சரியா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்காங்க நம்ம பவியோட ஃபேமிலி. ஏன்னா உள்ளே வந்து பவிக்கு வந்து பயங்கர பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. நீ ஆடுற ஆட்டம் தெரிய ஆட்டம், நீ வந்து 95% அக்யூரசி, நீ டாஸ்க் விளாண்டனா 95% வந்து முடிச்சு விட்ருவ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுற ஆச்சு ஊச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே, கேப்டன் ஆக மாட்டாங்களே அந்த அக்யூரசி வச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. சரியா, அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவித்ராவோடைய தம்பி இருக்கார்ல, அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் உட்காந்து அவருடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டுவர்ட்ஸ் ஆல் கண்டஸ்டன்ஸ், அதாவது முரண்பாடு அதெல்லாம் வந்து இல்லைன்ட்டாங்க. அது வந்து அவங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்க தான் சொன்னாங்க, பவியோடைய தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 பேர்கிட்ட, அதாவது மஞ்சரி கிட்ட வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல, அந்த முட்டையெல்லாம் ஊற்றுனீங்கல்ல அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி விஷால் கிட்ட வந்து தர்ஷி மேட்டரில் பவித்ரா வந்து இன்வால்மெண்ட் ஆனாங்கல்ல, அதில் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல பாவா, சும்மா ஃப்ரெண்டுக்கு எதை மாதிரி சொன்னா. அதே மாதிரி இந்த மஞ்சரி மேட்டரில் முட்டையை கொஞ்சம் ரொம்ப ஊற்றிட்டீங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் சொல்லி 2 முரண்பாடு தான். அடுத்து அதை விட்டாங்க. அதுக்கடுத்து வந்து சரி யாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது யார் யாரை பற்றி, இப்போ முத்துக்குமரன் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப ஓவராக நிறைய இடத்துல கருத்து தெரிவிக்கிறீங்க, அந்த இடம் வந்து கொஞ்சம் தவறாக இருக்கிறது சில பேருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது. ஏன்னா அவங்கள பேச விட மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே முத்துக்குமரனுக்கு இருக்கும்ல. நம்மளே அதை சொல்லியிருக்கோம் நிறையா வட்டம், அவர் வந்து நிறைய இடங்களில் இன்வால்வ் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹைலைட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம சௌந்தர்யாக்கெலாம் நீ வந்து புக்கு போடலாம் வெளியே போய், இந்த மாதிரி எப்படி வந்து பிக் பாஸில் இப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டாரு. வன்மத்தை வந்து பயங்கரமான கக்குதல். அதுக்கடுத்து அன்ஷிதான் அதே மாதிரி நீங்கள் பேசுகிற சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் வந்து வெளியே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி, அருண்லாம் ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்வால்வ் ஆகாதீங்க போய் அப்படின்ற மாதிரி வந்து அருணுக்கு. தீபக் வந்து எப்பயுமே அவர் வந்து பாசிட்டிவாக இருக்கார், நிறைய இடங்களில் அவர் வந்து அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த அழகாக எங்கே கரெக்டாக பேசினா எப்படி வெளியே வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஜாக்லின் அதே மாதிரி தான், தனியாக விளையாடுங்க, நீங்கள் குரூப்பாக விளையாடுறது தான் ஒரு மாதிரி இருக்குது. ரயான் கிட்டே அதே மாதிரி தான், அந்த மாதிரி நீ சூப்பராக ஆடுற, நல்லா அனலைஸ் பண்ணுற, பட் தனியாக விளையாடு அப்படின்ற மாதிரி. ஜாக்லினுக்கும் அதே மாதிரி தான், தனியாக ஆடும்பொழுது உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து மஞ்சரி கிட்டேயும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான், நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பட் நீங்கள் ரொம்ப ஆட்டிடியூடாக ரொம்ப அதிகார துணை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஜெஃப்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் நீ பண்ணுற, ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஆட்டம் அப்படிங்கிறது இந்த பவித்ரா கூட அந்த ஒரு டாஸ்க் வந்து இந்த கோடு இருக்கும்போது பண்ணியிருப்பான்ல, அதை ஹைலைட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து ராணவ். ஸோ ராணவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு துருதுருப்பான ஒரு பையன், எல்லாம் சும்மா இருக்கும்போது அவன் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி அவனையும் பற்றி சொன்னாங்க. இதில் ஹைலைட்டே சௌந்தர்யா பற்றி தான். இப்போ என்ன ஆச்சுன்னா ரயான் பற்றி பேசும்பொழுது பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அப்படியா நல்லா அனலைஸ் பண்ணுறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து குரூப்பாக இருக்கும்போது சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, தனியாக இருக்கும்போது செம்மையாக ஆனீங்க, முதல் வாரம் வந்து இருந்தோன்னே டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டார். அது எப்படிடா பார்ஷியாலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சொன்னாங்க எல்லாம், இன்றைக்கி ஏன் அதை சொல்ல முடியல அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை டெய்லி ஏன் இப்படி பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லோரும் தான் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப இது ஏன் இங்கே தடுக்கிறாங்கன்னு நீங்கள் கவனிக்கணும். டிக்கெட் ஃபினாலே வின்னரில் ரயான் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு பிக் பாஸ், இந்த மாதிரி நீ தனியாக இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி விளாண்ட் பண்ண என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு, அதனால் அவனை வந்து வழியாக கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். முத்துக்குமரனையும் வந்து பேசும் பொழுதே அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க, நாமினேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களான்னு வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு வேலிடா. உடனே எல்லாரும் வந்து இல்லைன்றாங்க. ஆனால் முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் மற்றும் தீபக் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த வரிசையில் ஏன் அப்படி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஏன்னா கரெக்டாக பவியோட பிரதர் வந்து அதை பிடிச்சி மானிட்டர் பண்ணாங்க தெரியுமா பவித்ராவை, அதை சொல்லி காட்டுறாரு. அதே மாதிரி பாட்டம் 3 யார் அப்படிங்கிறத போய் கேளு அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லி பவித்ராவை முத்துக்குமரன் மஞ்சரி அதெல்லாம் சலிக்கவே இல்லை. அதுதான் பவித்ரா அப்படிங்கிறத பாட்டம் 3ல் கொண்டு வராங்க. செம ப்ளே, நல்லா இருந்தது. அப்புறம் உள்ளே போய் கேட்டால் எல்லாம் சேஃப் கேம் விளாட்றானுங்க, விசால்லேருந்து எல்லாருமே வந்து சேஃப் கேம் விளாட்றாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, மற்றபடி ஓகே. ஸோ என்னதான் முத்துக்குமரனை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் டவுன் பண்ணி இழுத்தாலும் முத்துக்குமரன், ஜாக்லின் நல்ல பிளேயர்ஸாக எமர்ஜ் ஆகிறாங்க அப்படிங்கிறது பிக் பாஸ் சீசன் 8 ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குன்ற சொல்லிட்டு இந்த வீடியோ நம்பிக்கிறேன். உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.